மணிவண்ணன்ட்ட கற்றதால தான் எந்த சுச்சுவேஷனையும் என்னால் கையாள முடியும், எந்த டெக்னீஷியன் கூட என்னால் ஒர்க் பண்ண முடியும். கன்வின்சிங் பண்ணக்கூடிய டேலண்ட் வந்து அவர்கிட்ட தான் வந்து. ஒரு உதவி இயக்குனராக இருக்கும்போது உங்களை வந்து ரொம்ப மரியாதையாக நடத்தின நடிகர் யார்? நான் ஒர்க் பண்ணது சார், ஃபர்ஸ்ட் படம் வந்து அர்ஜுன். அப்போ அவர் வந்து நியூ என்ட்ரி, அவருக்கே 2வது படம். அதனால இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னோட நண்பர். அவர் என்ன அசிஸ்டன்ட் டைரக்டராக நினைக்க மாட்டார், நானும் அவர் ஹீரோவாக நினைக்கிறேன். அதனால அவர் இல்லை. அதுக்கப்புறம் வந்து சத்யராஜ் சார், அப்புறம் வந்து விஜயகாந்த் சார், சிவகுமார் சாரோட ஒர்க் பண்ணேன். இனி ஒரு சுதந்திரம் வந்து சிவகுமார் சாரோட ஒர்க் பண்ணேன். அவ்வளோ. மோகன் சார் ஒர்க் பண்ணார். மோகனோட படம் நான் ஒர்க் பண்ணல. மோகன் எனக்கு அவர் இன்னும் 2 பேட்சாக ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால வந்து அந்த பேட்சில் ஒர்க் பண்ணல. இதில் வந்து சத்யராஜ் சார் வந்து எப்படின்னா அந்த லிமிட் வச்சுப்பார். யாரையுமே வந்து அந்த தரக்குறைவாவோ இல்லை மரியாதை இல்லாமல் வந்து இது பண்ண மாட்டார். ஆனால் அந்த லிமிட் தாட்டியும் உள்ளே சேர்க்க மாட்டார். அவர் அந்த ஒரு இதுவாக வச்சுருப்பார். விஜயகாந்த் சார் எப்படின்னா நம்ம ஒரு கூட பழகின ஒரு நண்பனை, இல்லை ஒரு சாதாரண மனிதனை சமயத்தில் நேசிக்கக்கூடிய அன்னை மாதிரி கூட சமயத்தில் மணிவண்ணன் திட்டுவார். நம்ம கொஞ்சம் இருக்கும்போது அப்படியே வந்து தோல் மேலே கை போடுவார், நம்ம பக்கத்தில் உட்கார வைப்பார். அவர் சாப்பிடும்போது கூட சாப்பிட சொல்லுவார். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான்லன்னு வந்து இது பண்ண மாட்டார். அவர் கூட காரில் ஏற்றிப்பார். அவர் பிடிச்சதுன்னா வந்து அந்த தரம் பார்க்க மாட்டார். கரெக்ட். அப்போ வந்து என்ன ஆகணும், அவர் மேலே அபிமானம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் அதிகம். முதல் கதையை வந்து அவருக்காக எழுதினது அது கூட ஒரு காரணமா? இல்லை சார், முதல் கதையை நான் சத்யராஜ் சார் தான் எழுதினேன். அப்படியா? முதல் கதை என்ன, எனக்கு நான் பண்ண படங்கள்ல ஒரு படம் தான் வந்து விஜயகாந்த். உள்ளத்தினால் கனம் கோட்டார் அவர்களே, முதல் வசந்தம், கல்யாணி கச்சேரியில கூட வந்து அன்பின் முகூர்ல வந்து லாஸ்ட் பிட்டு நான் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து அதுல வில்லனா இருப்பாரு, சின்ன கேரக்டரா இருப்பாரு சத்யராஜ் சார். அப்போ அதுல எல்லா படங்கள்லயுமே வந்து இந்த உள்ளத்தின் நல்ல உள்ள இல்லாத எல்லா படத்துலையுமே வந்து சத்யராஜ் சார் தான் ரெகுலர் எல்லா படம் பண்ணோம். அப்போ நான் சத்யராஜ் சார் தான் எனக்கு பழக்கம் அதிகம். என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவார், அன்பாக பேசுவார். அதனால் நான் முதல்ல வந்து சத்யராஜ் சாருக்கு தான் வந்து படம் பண்ணேன். ஒரு கதையை எப்போ மணிவண்ணன் சார்ட்ட போயிட்டு 6 மாதத்துலேயே வந்து நான் வந்து 6 மாதத்துலேயே வந்து ஒரு, ஏன்னா அப்போ என்ன ஊமைகள் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட் பசங்களுக்கு ஒரு வரவேற்பு இருந்தது. ஒரு பார்ட்டி வந்து சத்யராஜ் சாருக்கு டேட்ஸ் இருந்தால் படம் பண்ணலாம். உடனே நான் நேராக போயிட்டு மணிவண்ணன் சார்கிட்ட போயிட்டு, சார் இது மாதிரி வந்து சத்யராஜ் சார் டேட்ஸ் வாங்கி கொடுத்தா அவர் அடுத்து பார்த்துருச்சாரு. ஓ நீ அவ்வளோ நம்பர் யான்னு கேட்டேன். நான் சொன்னால் சத்யராஜ் பண்ணுவேன் நம்பரு. ஐயோ அதெல்லாம் நான் சொல்லிலாம் அவர் பண்ண மாட்டாரியா, நாங்கள் வெளியே வந்து இதுவாக இருந்தாலும் சொல்லி நான் பண்ண மாட்டாரியா அப்படின்னா. அப்புறம் நான் சொன்னார், பரவாயில்லையா நீ வந்து எங்கிட்ட இது வரைக்கும் சொல்லாமல் போன டைரக்டர் தான் அசிஸ்டண்ட் தான் அதிகம், ஒருத்தன் கூட சொல்லிட்டு போனதில்லை. ஆனால் நீ படம் பண்ணுறதுக்கு வந்து என்னையே வந்து கேட்குறீங்க நீ அப்படின்னு ஒரு இன்னசென்ட்டாக என்னை எடுத்துக்கிட்டார் அவர். அப்புறம் நான் சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் ஒரு கதையை ரெடி பண்ணி சத்யராஜ் சார் தான் போய் முதல்ல போய் பார்த்தேன். அவர்கிட்ட வந்து என்னென்ன சார், சத்யராஜ்கிட்ட வந்து ஒரு ஆளுமை, ஒரு நேர்மை, அது இப்போ எந்த ஹீரோக்கிட்ட இல்லாத ஒரு கேரக்டர் அவர். போனோடனே பிரச்சனை வீட்டில் உள்ளே உட்கார வச்சு தான் காஃபி, வீட்டில் ஒய்ஃப் தான் எடுத்தாங்க காஃபி கொடுத்தாங்க. அதான் வந்து சும்மா வேலைக்காரெல்லாம் வச்சுலாம் இது அழகாக வந்து இது பண்ணார். சொல்லும்படி நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் டைரக்டரோட பண்ண பிரின்சிபல். ஏன்னா நானே கஷ்டப்பட்டு தடுமாறி, நான் ஒரு ஹீரோ கிடையாது. அப்போ என்னை உருவாக்குறதுக்கு அப்போ அவனால் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியாது. அதனால் தயவு செய்து நம்ம 2வது படம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் படம் நீ ப்ரூவ் பண்ணிட்டு வந்து நீ வந்து ப்ரூவ் பண்ண சொல்ல, நீ ஒரு படம் பண்ணிட்டு வா. இப்போ என்னால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் வந்து அவர் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு. இது மாதிரி எந்த ஹீரோவுமே சொன்னதில்லை. 6 மாதம் கழிச்சு வா, ஒரு வருஷம் சும்மா வைப்பாங்களே தவிர ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காரு. இவ்வளோ உண்மையா எந்த ஹீரோ இல்லை. அது என் மேலே அவர் மேலே ஒரு மரியாதை. ஆனாலும் என்னடா இவ்வளோ நாள் பழகிருக்கோம், நமக்கு ஒரு படம் கொடுத்து இவர் சொன்னால் நம்ம டைரக்டர் ஆகிடுமே, அது மிஸ் ஆகிடுச்சே அப்படிங்கிற ஒரு வருத்தம் 2 இருந்தது. ஆனாலும் வந்து இப்போ ஒரு 30 வருஷத்துலேயும் தொடர்ந்து நண்பா இருக்கிற ஒரு 4-5 மனிதர்களில் சத்யராஜ். இதுக்கப்புறம் விஜயகாந்துக்கு அந்த கதை எப்படி சாரோட இப்போ அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. விஜயகாந்த் என் கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டார். அவர் தோளில் கை போட்டு பேசுறது, இல்லை அவரோட காரில் ஏற்றிட்டு போகிறது. அப்போ சினிமா கொஞ்சம் ஈஸியாக மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அவர் ஆஃபீஸ் போவோம் எல்லாம் தெரிஞ்சுன்னு. அப்போது சரி விஜயகாந்த் சார் டேட்ஸ் இருந்தால் படம் போடலான்னு ஒருத்தர் இந்த விஜயகாந்த் சார்கிட்ட, சார் இது மாதிரி வந்து டேட்ஸ் இருந்தால் அவர் சொன்னார், செல்வமணி நீ வந்து இப்ராஹிம் போய் பாரு,
நான் சொல்கிறேன் அப்படின்னு. நான் அது வரைக்கும் இப்ராஹிம் ராவத்தரை பார்த்ததில்லை. அதான் ஃபஸ்ட் டைம். இன்னும் போனோடனே அவர் நான் என்னென்னா வறுமை ஒன்று, என்னோடய உடல்வாகு ரொம்ப இதுவாக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். அப்புறம் வந்து அப்போ உதவி இயக்குனரோட வாழ்நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். அப்புறம் மணிவண்ணன் சாரோட உதவி இயக்குனர் அதுலயே அடுத்த கட்டம் மோசமாக இருக்கும். அவர் வந்து பெரும்பாலும் சம்பளம் வராது, வந்தாலும் அந்த 5-6 பேர் பிரித்து எடுத்துக்கணும். இது போல் இருக்கிறதால என்னோட இப்போ நானும் குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறேன். அப்போ போகும்போது அவர் என்னை பார்த்து ஒருத்தர் வந்து ஒரு அட்ராக்ட் ஆகி வாய்ப்பு ரொம்ப கம்மி. இன்னும் கம்மி. நான் கதை சொல்லி ஒருத்தர் கன்வின்ஸே பண்ண முடியாது. இப்போ பேசுறதெல்லாம் அவங்களோட என்னால் வந்து ஒரு கதையை இப்போ கூட சொல்ல முடியாது. அவர்கிட்ட போன உடனே அவர் பார்த்துட்டு விஜய் சொன்னார், தாண்டி நீங்கள் வந்து அண்ணன் கால்ஷீட் ஒரு 2 வருஷம் இல்லை, 2 வருஷம் கழிச்சு அண்ணன் ஃபுல் அண்ணன் கால்ஷீட். நானும் சரி ஓகே அப்படின்ட்டு அப்போ உடனே மணிவண்ணன் சார்கிட்ட அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஹிந்தி படம் பண்ணுறாரு, அவரோட கண்டினியூ பண்ணிட்டு அப்புறம் 1 வருஷம் முடிஞ்சிடுச்சு. 1 வருஷம் சரி. அப்புறம் 2 வருஷம் போய் கேட்டால் அது வந்து மறந்துருப்பாங்க இல்லையா, அதனால அந்த 1 வருஷம் கேப்பில் மறுபடியும் விஜயகாந்த் சார் கொஞ்சம் போய் அப்படியே கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கிட்டு இன்னொரு 1 வருஷத்தில் பண்ணிடலான்ட்டு போய் பண்ணால் அந்த 1 வருஷம் சீனியாரிட்டி இருக்கும் இல்லையா, அப்படின்னு நம்ம போகிறோம். அவர் ஒன்று வந்து வாங்க அப்படின்னு என்ன விஜயகாந்த் சார் அப்படியா தம்பி ஒன்றும் அண்ணன் கழிச்சு 2 வருஷத்துக்கு இல்லைப்போ, அதே டைலாக் மாறல. அப்போதான் எனக்கு தெரிஞ்சு என்னை பார்த்ததே மறந்துட்டாரு. மறுபடியும் அதே சொல்கிறாரு, இன்னும் 2 வருஷம் அண்ணன் கால்ஷீட் இல்லைன்னு. அப்போ எனக்கு உண்மை புரிஞ்சுது, இவர் சத்யராஜ் சாருக்கு ஆப்போசிட் கேரக்டர். இன்னும் 2 வருஷம் கழிச்சாலும் இதே தான் சொல்லுவார், கால்ஷீட் 2 வருஷத்துக்கு இல்லைன்னு சொல்லுவார் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு எனக்கு. அப்போ மறுபடியும் மணிவண்ணன் சார்கிட்ட கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஃபஸ்ட்டு என்ன 2 தடவை சொல்லியாச்சு, மறுபடியும் அது வாழை வெட்டி மாதிரி ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணலாம், ஆனால் விஜயகாந்த் சார் வச்சு தான் படம் பண்ணுறது முடிவு பண்ணுறேன். விஜயகாந்த் சார் தான் எனக்கு வந்து இணக்கமாக இருப்பார். ஷூட்டிங் வந்துட்டார்னா அவர் ஓகே. இங்கே இப்ராஹிம் ராவத்தரோட இது இருக்கு. அப்போ இப்ராஹிம் ராவத்தோட அப்போ என்ன பண்ணுறேன், 1 மாதம் கண்டினியூஸாக போகிறேன். போயிட்டு இப்ராஹிம் ராவத்தோட கேரக்டர் என்ன அப்படின்போது, ராவத்தூருக்கு வந்து விஜயகாந்தை வச்சு ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணணும், ஹாலிவுட் படத்தில் நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேராசை அவருக்குள்ளே இருக்குது. அது எனக்கு கேட்ச் பண்ணிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணேன், வந்து உள்ளத்தில் அல்ல உள்ள படம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ உங்கள் படம் வந்து ஜல்லிக்கட்டு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அதில் தான் வந்து டச்சப் பண்ணி சாங்குங்க அது மாதிரி அந்த இதுக்கு நம்ம கூட இது கர்நாடகா பண்ணுவோம், அந்த இதுன்னா குதிரைமுக்கு அதெல்லாம் வந்துட்டு லாஸ்ட்டில் தான் வரும். அப்போ வந்துட்டு திரும்பி வந்துட்டு அங்கே வர்றதா இல்லையா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனே இருக்குது. என்ன பண்ணேன், அந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணேன், ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி, இங்கிலீஷ் படங்களோட ஸ்டில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணேன், இங்கிலீஷ் மேகசின்ஸு அதெல்லாம் கலெக்ட் பண்ணேன். அப்புறம் ஃபாரஸ்ட்டை பற்றியான இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி ஒரு இங்கிலீஷ் படம், அதில் வந்து அவரோட தலையை கட் பண்ணி விஜயகாந்தோட தலையை இது பண்ணி அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி குட் பேட் அக்லி டெத் ஹேரி இதெல்லாம் இது பண்ணி ஒரு இதுவாக ரெடி பண்ணோம். ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு ரெடி பண்ணி. என் கதைக்கு என்ன வருமோ அந்த சீக்வன்ஸ் ரெடி பண்ணி ஒன்று ரெடி பண்ணி அது வச்சு இது பண்ணுறேன். அப்புறம் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது சரவணன் ஒரு நண்பர், என்னோடய ஃப்ரெண்ட், அவன் என்ன பண்ணான், அவன் ப்ராசஸிங் படித்தான், அவன் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அவன் என்ன பண்ணான், அதை அப்படியே ஸ்டில் எடுத்து அதை வந்து இது நல்லா இருந்தது. அப்போ வந்து நான் ரங்கநாதன் தெருவில் வந்து உண்மையாக டைரக்டர் ஆனதுக்கு அதுதான் காரணம். இதெல்லாம் புற காரணங்கள். உண்மையான காரணம் வந்து அங்கே ரங்கநாதன் தெருவில் நான் வந்து சுகந்தி மேன்ஷன் ஒரு மேன்ஷன் தங்கியிருக்கேன். அங்கே ஜோதின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், டிஎஃப்ஏ படித்தவர், ஃபைனான்ஸ் படித்தவர். அவர் வந்து ரொம்ப அதிகமாக பேச மாட்டார், ஏன்னா அவருக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி நான் கொஞ்சம் கச்சன்னு இருப்பேன். அவர் தியானம் பண்ணுவார். நீ தியானம் பண்ணால் நான் சும்மா இருக்கணுமா, ஏன் ரூம் இது அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சில நேரங்களில் வந்து அந்த இதுவை எடுத்துகிட்டு இருப்போம். அவர் என்ன சொன்னார் பார்த்துன்னு இருந்தார், அவரோட மணின்னு கூப்பிடுவார். மணி ஒன்று பண்ணலாம், இதை நான் உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணித்தரேன். அந்த ஸ்டில் எடுத்ததை சார் அவர் பெயிண்ட் பண்ணால் 1 மாதம் ஆகும் சார் ஒரு பெயிண்ட். அது மாதிரி அவர் ஜீனியஸ். அவர் என்ன பண்ணார், இந்த 100 ஸ்டில்லையும் 10 மாதம் டெய்லி நைட்டில் உட்காந்து அதை அப்படியே வந்து ட்ரா பண்ணார். இப்போ இதெல்லாம் ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்காது, தலை பெருசா உடம்பு மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் என்ன பண்ணார், அழகாக கலர் பெயிண்ட் பண்ணி அழகாக இது பண்ணி அது பெயிண்ட் பண்ணி விஜயகாந்த் ரியல் விஜயகாந்தா சூப்பர் பண்ண பிறகு அது பிரமாதமாக இருந்தது. அப்போ மறுபடியும் என்ன பண்ணார், என் ஃப்ரெண்டு சரவணன் என்ன பண்ணா, இது ஸ்டில்லாக எடுக்கலான்னு சொல்லி அப்படியே ஸ்டில் எடுத்துட்டோம்.
ஸ்டில் வேறு வேறு க்ளோஸ் அப்பு, லாங் ஷாட்டு, அது மாதிரி ஸ்டில் எடுத்து ஒரு ஆல்பம் ரெடி பண்ணோம். ஃபுல்லாக ஒரு 100 பெயிண்ட்டை ஒரு 300 ஸ்டில் ஆகிட்டீங்க. மிகப்பெரிய ஆல்பம் அதெல்லாம் பண்ணி ஒரு நாள் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து ஒரு 1.25 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ மறுபடியும் வந்து இப்ராஹிம் போக போகிறேன். போனோடனே இப்போ என் ஃபேஸ் அவருக்கு பரிச்சயம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வரும் இல்லையா. ஆனால் இப்போ 1.25 வருஷம் அவரை பார்க்க போகிறேன் நான். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். நான் பார்த்தோன்னு சொன்னார், சொல்லுமணி அண்ணா கழிச்சு 2 வருஷம் அவர் மாறவே இல்லை. நான் சொன்னேன், இல்லை சார் நான் கால் ஷீட் கேட்க வரல சார் அப்படின்ட்டேன். அப்போ அவர் ரிலாக்ஸ் ஆகிட்டார். சூப்பர், இந்த ஆளால் நமக்கு பிரச்சனை இல்லைன்ட்டு. பிரச்சனை இல்லை. ஏன்னா கால் ஷீட் அவரும் என்ன பண்ணுவார் பாவம், எல்லாம் கால் ஷீட் கேட்டு வராங்களா, அவரால் வந்து இது பண்ண முடியல. என்ன சொன்னேன், இல்லை சார் ஒரு ஆல்பம் ஒன்று சார், நீங்கள் கொஞ்சம் டைம் இருந்தால் பாருங்கள். அவர் எப்படின்னா காலையில் வந்து எல்லாருக்கும் முன்னாடி அவர் எழுந்திரிச்சிருவார். 5 o'clock எழுந்திரிச்சிருவார். உட்காந்து அது பேப்பர் படி அது படிப்பார். அப்படின்னா சரி நாளைக்கு வாயப்பா காலைல ஒரு 5 மணிக்கு வாங்க அப்படின்னு. நான் கரெக்டாக 5 மணிக்கு போனோடனே ஆல்பம் டீ சாப்பிட்டு ஒரு ரூமில் உட்காந்து ஆல்பம் பிடிச்சார். ஃபர்ஸ்ட் பேஜ் பிடிச்சார் பாருங்க. பார்த்தாருங்க. பார்த்தது 5 நிமிஷம் வரைக்கும் அடுத்த பேஜ் திருப்பல. சூப்பர், அங்கேயே வெற்றி. சார் 5 மணி உட்காந்து 9:45 மணி ஆச்சு சார். படம் பார்க்குற மாதிரி டைம் விட்டு வெளியே வரது 9:45 மணி ஆச்சு. நான் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது ஒரு டிப்ளமோ படம் ஒன்று பண்ணணும். அதான் வந்து ஒரு 1000 அடிக்குள்ளே ஒரு கதையோட ஒரு படம் பண்ணியிருக்கணும் சார். அது மாதிரி அதை தான் வந்து இவர் போட்டு மதுரைக்கோன்னு ஒரு படத்தை தான் ஆபாவன் வந்து ராவுத்தர் போட்டு காமிச்சார். அதனால் நான் சொன்னேன், சார் ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன் இன்ஸ்டியூட்டில், அதை நீங்கள் இன்ஸ்டியூட் வந்து பாருங்கள் சார். இன்ஸ்டியூட் வர முடியாது தம்பி, இங்கே கொண்டு வந்து பாருன்னா பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் சின்ன ஒரு நம்பிக்கை. உடனே இங்கே ஃபில்ம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்தேன். அப்போ நாகலிங்கம் ஹெச்ஓடி அங்கேருந்து இது கொடுக்க மாட்டாங்கடா. அவங்கள இங்கே வந்து அங்கே தேட்டர் இருக்குது, இங்கே வந்து பார்க்க சொல்லு, முன்னாடி இங்கே தான் பார்த்தாங்க அப்படிங்கிறாரு. நான் சொல்லலை சார், சரி ஓகே கொடுத்தாச்சு. அவர் நான் சொன்னார், தம்பி நீ வந்து 6 மணி நேரத்தான் வச்சிரு, எனக்கும் அந்த ஹெச்ஓடிக்கும் சின்ன பிரச்சனை இருக்குது, இதை கொடுத்த தெரிஞ்சால் பிரச்சனை தெரியாமல் கொண்டு போ, தெரியாமல் ஒன்று நேராக வந்தேன். அவர் வந்து ஈவினிங் கொஞ்சம் சாப்பிட்டு படுத்துட்டு வருவார். சாப்பிட்டு படுத்தணும் ஒரு 5 மணிக்கு ஒன்று. அப்போ மூவி பேரடைஸ் அங்கே படம் பார்க்க எல்லாம் ரெடி பண்ணாங்க. நானும் போனேன், உட்காந்தேன். படம் பார்த்தாரு. அவர் எழுந்து போயிட்டு அவங்களும் எல்லாம் போயிட்டாங்க. என்னை மட்டும் விட்டு எல்லாரும் போயிட்டாங்க. என்னடா அது மறுபடியும் இதுவாக இருக்கேன்னு. இப்போ ரீலை கேட்டால் அவன் 150 ரூபா கேட்குறான். 150 ரூபா கொடுத்தா அது வேற இல்லை, அது 20 இல்லை. இந்த ரீலை கொண்டு போய் நான் இதுக்குள்ளே கொடுக்கணும், ஈவினிங்குள்ளே வேற கொடுக்கணும். நான் அங்கேயே ஒரு 3/4 மணி நேரம் இருந்தேன் சார். டக்குன்னு அங்கே வந்து குமார்னு இப்போ டிரைவர் இருந்தான். அவன் ஒன்று வந்து சார் உங்கள் கூட்டு வர இல்லைப்பா ரீல் வாங்கிட்டு போகணும், இல்லை பணம் கட்டு வர சொன்னார்ட்டு. உடனே அவங்க பணத்தை கட்டிட்டு ஒன்று ஆஃபீஸ் கூட்டு போனாங்க. அது இன்னும் அது ராவுகாலம் எம்மகண்டம் ஏதோ சம்திங், அதனால எந்த பேசும் இல்லாமல் போயிட்டாங்க. அவர் அதெல்லாம் பார்ப்பார் ரொம்ப. போயிட்டு ஒரு அவர் குளிச்சுலாம் வராரு. இப்போ நீட்டாக குளிச்சுட்டு வந்து, தம்பி அண்ணன் டேட்ஸ் இல்லை, அது மட்டும் கான்ஸ்டன்ட் டேல பண்ண முடியாது, ஒரு 30 நைட்டு தருவார், அதில் ஒரு படம் பண்ண முடியும். அவர் 10 நைட்டுனாலும் நான் ஓகே தான் சொல்லியிருப்பேன். அது கரெக்ட். எப்படியாவது நான் உள்ளே போயிடணும். அது கரெக்ட். ஏன்னா அவர் வந்து ஒரு இணக்கமாக இருக்காரு. சரிங்க சார், சரி ஓகே. செப்டம்பரில் சொன்னேன், நவம்பரில் பூஜை. 2 வருஷம் இல்லைன்னு சொன்னவங்க 2 மாதம் நடந்துச்சு. 2 மாசத்துல வந்து எப்படியா வந்து முதல்ல டே நைட்டில் மட்டும் அப்பப்போ எங்கே 1 நாள் 2 நாள் கிடைக்கிறதுலாம் வச்சு நீ படம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து. பட் இப்போ தயாரிப்பாளர் மாறிட்டார். அப்போ இல்லை, அப்போ அவர் என்ன சொல்லிட்டு அவங்களாம் வேணாட்டார். அவனா அந்த டேஸ்லாம் ஒத்து வர மாட்டாங்க, அதனால வந்து அதெல்லாம் வேணாம், நம்மளே படம் பண்ணிக்கலாம், அந்த ப்ரொடியூசர் வேணாம். இந்த ப்ரொடியூசரும் வந்து என்ன வச்சு டெவலப் பண்ணி ஃபைனான்ஸ் கேட்குற ஆளாக இருக்காங்க. அவங்க பேக்ரவுண்ட் பார்த்தாரு, அவனை படம் எடுக்க மாட்டேன் அவனும் வந்து. நான் சொன்னேன், என்ன சார் நீங்கள் எது பண்ணலாம்? அவருக்கு இல்லை, ஓகே சொன்னால் தான் நம்ம வெளியே பணம் வாங்கணும். அப்புறம் அதை நம்பி வேற நான் சொன்னேன், சரிங்க சார் உங்கள் இஷ்டம், நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறதா இருந்தால் இப்போ பேசலாம், இது கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து மறுபடியும் இது பண்ணுறதுன்னா சரியாக வராது. சரி இல்லை ராவுத்தர், அப்போ ராவுத்தர் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க, அப்போ விஜயகாந்த் ஐவிசினி ப்ரொடக்ஷன்ஸ்னு இப்ராஹிம் விஜயகாந்த் 2 பேரும் சேர்த்து ஒரு ப்ரொடக்ஷன் அப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நானும் புதுசு, பேனரும் புதுசு வச்சு நவம்பர் மாதம் படம் ஷூட்டிங் போட்டு 88 படம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சார் சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போது நான் படம் முதல் நாள் ஷூட்டிங் போகிறேன். நான் ஒரு இமேஜினேஷனில் இருக்கேன். நான் வந்து
இப்படி தான் எடுக்கணும்னு இருக்கு. முதல் நாள் ஷூட்டிங்கு அது அது என் தவறு தான். அது எனக்கு தெரியுது, இப்போ தெரியுது பை எக்ஸ்பீரியன்ஸில். ஆனால் அப்போ தெரியல. என்னென்னா ஒரு ஹீரோயினோட இதில் வந்து ஒரு கோல்டன் ட்ராப் இருக்கும். அது குயிலி தான் ஃபஸ்ட்டு ஒரு சாங்கு, அதோட ஒரு ஒரு கிளாமர் வச்சுங்க. அதை வந்து என் கனவுல ஒன்று அந்த இது வந்து ஃபஸ்ட்டு சாங்கே அந்த ரோப்பு பிடிச்சி அப்படி இழுக்கும்போது அந்த அந்த வயிற்றில் அது அப்படியே இழுத்துட்டே வரணும், ஹை ஸ்பீடில் இழுத்துட்டே வரும். அது செதறும். அந்த காட்டணும் அந்த இதில் அது மாதிரி மாதிரி அது செதறும். செதற அந்த இது மணிகள் குதிக்கும். அதுலேருந்து அந்த ரிதத்தில் ஸ்டார்ட் ஆகும் சாங். அந்த இது வந்து காஸ்டியூம் நான் வந்து ஒரு வாரமாக சொல்லிட்டு வரேன். அவன் அதை எடுத்துகிட்டு வரல. அது ரெடி பண்ணிக்கலாங்கிறான். நானும் அதை விட்டுட்டு அடுத்த ஷாட்லேருந்து போயிருக்கலாம். ஆனால் எனக்கு அங்கே வந்து ஸ்டக் ஆகுது, வந்து அதுலேருந்து தான் எடுக்கணும், ஸ்டக் ஆகுது. அப்போ அதில் வந்து சின்னது எனக்கு காஸ்டியூம் இருக்கும், அவங்க இங்கே சின்ன சின்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன பிறகு வந்து இது ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு என்னன்னா, அன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து 6 ஜென்ரேட்டர் ஒர்க் பண்ணுது, 500 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, 100 டான்சர்ஸு. முதல்ல எடுத்தோன்னா பிரம்மாண்டமாக பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அபிராமர் ஒருத்தர் இது பிரம்மாண்டமாக பண்ணி ஆகணும்ட்டார். அப்போ இவ்வளோ பேர் வச்சு பண்ணியாச்சு. இவ்வளோ பேர் வச்சுட்டு 12 மணி வரைக்கும் ஷூட்டிங் நடக்கலை. நான் வந்து இல்லை சார், நான் கேட்டால் கொடுக்கல அப்படின்னு தான் எனக்கு தெரியும். தவிர இது அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாங்கிறது மென்டாலிட்டி இல்லை எனக்கு இருக்குது. அப்போ இல்லை. இதுக்குள்ளே எனக்கும் காஸ்டியூம் இருக்கும். அவங்க சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது காஸ்டியூம் அசிஸ்டன்ட்டு என்னை எதிரியாக பார்க்குறான். ஏன்னா அவன் தப்பு. அப்போ ராவுத்தரும் திட்டார் அவனை. என்ன டேரக்டர் சொல்லி பண்ண முடியாது நான். இப்போ விஜயகாந்த் சார் காலில் ரெடி ஆகிட்டார். காலில் ரெடி ஆன பிறகு நைட்டு 12 மணி தான் ஒரு ஷாட் வருது. எனக்கு அவர் ஆர்டராக போகணுங்கிறதுல நான் வந்து இதுவாக இருக்கேன். அவர் ஷாட்டை மட்டும் எடுக்கணுங்கிறதுலாம் கூட எனக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம். மணிவண்ணன் சார் யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார். அவங்க வந்துட்டாங்க, அவங்க தேடி இவங்க தேடிலாம் அவர் ஒரு ஆர்டரை தான் போவார். நானும் அப்படியே வந்து அப்போ சாங் ஆரம்பித்து ஒரு இன்டர்வியூ கட்டில் தான் அவர் வரணும். அப்போ தான் இது பண்ண முடியும் அப்படின்னு உட்காந்துருக்கோம். நைட்டு 12 மணிக்கு வந்து இது ஆஃப் த ஸ்க்ரீனு. அவன் என்ன பண்ணான், காஸ்டியூமர் இப்படி போட்டு இருக்கும்போது, ஷூ கட்டிகிட்டே இருக்கும்போது அழுவுற சத்தம் இருக்குது விஜயகாந்த். யாருன்னு பார்த்தா ஷூ கட்டிகிட்டே ஒருத்தர் அழுகுறான். காஸ்டியூம் அசிஸ்டன்ட். என்னடா என்னடா போட்டு விட்டான். என்னடா சார் எவ்வளோ சூப்பர் செட்டு சார். சரி அதுக்கேட்ட அழுகுற 500 பேர் சார் ஜூனியர் ஆர்டிஸ்ட். அப்பெல்லாம் 50 பேர் கொடுக்குறதே பெரிய விஷயம் வச்சுக்கோங்க. 200 அப்படியே சரி நல்ல விஷயமா இருந்தாண்டா சொல்கிறேன். ஏன்டா அழுகுற நீ? இவ்வளோ பெரிய செட்டில் நீங்கள் ஆடாமல் ஜான் பாபா சூப்பர், நல்லா போட்டான். என்னதான் நண்பராக இருந்தாலும் விஜயகாந்த் சார் டக்குன்னு அது வந்து இதுவாயிடுச்சு. அதுக்குள்ள 12 மணி படுத்துருக்காரா போட்டு அவர் அங்கேருந்து வராது. அவங்க டேய் வாடா, அதுக்கு தானே அந்த ஃபிலிம் போடக்கூடாது, நீ தானடா சொன்னங்கிறாரு. இங்கே பாரு 12 மணி ஒன்றும் ஷார்ட் எடுக்கல, இது பண்ணல, நான் டான்ஸ் இல்லாமல் யாரோ ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான் அப்படி இப்படின்னு வந்து அவங்க கச்சாமச்சான்னு பேசினா கூட அவர் வந்து நான் சொன்ன வார்த்தையெல்லாம் கூட வந்து அவங்க பேசுனதை அவங்களுக்கு சொல்லுங்கிறதான தவிர ஒரு இதுவாக தவறாக சொல்கிறதுக்கு இல்லை. இவன் சொன்னானா இந்த நாயனா இருக்க வரைக்கும் நீ வந்து இது பண்ண முடியாது போடாது. ராவுத்தர் அவர் நல்ல கமாண்டா இருக்கு. அவன் புது பையன் அங்கே போய் பாடுறா எவ்வளோ கஷ்டப்பட்டு காலிலேருந்து அவன் சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிடவே இல்லை அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயே சாப்பாடு இறங்க வரும், தண்ணி தான் குடிப்பேன் நான். அங்கே போய் பாடுறான் காலிலேருந்து ஒரு சாப்பிட கூட இல்லைடா. அவன் பசங்க எவ்வளோ இது பண்ணிட்டுருக்காங்க. உன்னை வந்து ஹீரோ ஆக்கிறதுக்கு அங்கே வந்து உட்காந்து ரத்தம் சிந்தி வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. இங்கே ஏசி ரூமில் உட்காந்து உனக்கு கசக்குது அவனுக்கு. இல்லை என்னை எடுத்துகிட்டு அனுப்பலாம்லன்னு. முதல் நாள் அவன் வந்து செட் ஆகட்டும் அவனுக்கு அப்படின்னு வந்து இது பண்ணிட்டான். தம்பி கொஞ்சம் எடுத்து 9 o'clock எடுத்து அனுப்பிச்சிருப்பா அவன் வந்து. நான் வந்து அவர் கொஞ்சம் ரொம்ப இதுவாக ஆனால் அவருக்கு ஒரு கலைஞனை நேசிக்கிற கலைஞர் அவர். அவர் கனவுலாம் மிகப்பெரிய கனவு. அவர் சினிமாவை நேசிக்கிறதுல அவர் நம்பர் 1 அவர். சார் நான் இது மாதிரி கொஞ்சம் இதுவாக எடுக்கணும் சார் அப்படி எடுக்கணும். முதல் நாள் 2 நாள் அப்படி அட்ஜஸ்ட் ஆன பழக்கம் அனுப்பி அவன் ஒன்றும் தப்பாக பண்ண மாட்டான். ஆனால் இது பண்ணிப்பான், நீ அவனை திட்டி இவனை திட்டி இந்த மாதிரி டென்ஷன் இல்லையா. இது நான் கரெக்டுங்கிறது அதெல்லாம் என்னோட மைனஸ் தான். ஒரு டைரக்டர் நான் கரெக்டுன்னு சொல்லக்கூடாது, நாம கரெக்டுன்னு வந்து ஒவ்வொருத்தரையும் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறது தான் டைரக்டரோட வேலை. ஈஸியாக எல்லாமே இது வந்து ஹாலிவுட் கம்பெனி கிடையாது. எல்லாம் அவன் பக்காப்படுறது. இங்கே எல்லாமே வந்து ஒரு இந்த தொழில் இது இல்லாதவங்க தான் எல்லாருமே. அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்கறது தான் டைரக்டரோட வேலைன்னு எனக்கு அப்புறமா தான் தெரியுது. அப்போ நான் என்ன நினச்சிட்டு நான் சொல்லிட்டேன், அது கொண்டு வரல சொல்லிட்டேன் விஷயம் இல்லை. அது வந்து சேர்ந்துதா ஷூட்டிங் ஆரம்பிக்கும் முதல் நாள் காஸ்டியூம் பார்க்குற வந்து சேர்ந்துதா இல்லையா, ரிஹர்சல்லாம் பண்ண இல்லை. அப்போ நான் என்னென்னா ரிஹர்சல் பண்ணணுங்கிறேன். ஏன்னா வந்து 100 பேர் வந்து டான்சர்ஸு, அவங்க புலியூர் சரோஜா மாஸ்டரு, அவங்க வந்து ரிஹர்சல் பண்ணணுன்னா அங்கே ஃபர்கிட் ரோட்டில் பார்க்கலாங்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லை செட்டில் தான் ரிஹர்சல் ஆகும்.
நான் வந்து 800 படம் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் வந்து எம்ஜிஆர் படத்துல பண்ணியிருக்கேன். என்னை யாரும் செட்டில் பண்ண சொல்றதில்லை. இவன் நான் புது பையன் இவன் வந்துட்டு சொன்னேன். என்ன ராவுத்தர் சொல்லிட்டா, இல்லைம்மா பையன் சொல்லிட்டு நீங்கள் பண்ணிடுங்க. அவர் ஏதோ ஒரு விஷயம்ல இருக்காரு. ஏன்னு நான் சொன்னேம்மா, நீ 800 படம் பண்ணிருக்கலாம், எனக்கு இதான் முதல் படம், அதனால எனக்கு இது கஷ்டம். அதனால் அவங்க கொஞ்சம் மேலே வருத்தத்தில் இருக்காங்க. மறுநாள் வர கேமரா எங்கே வைங்க நாங்கள். நான் சொன்னேன், கேமரா எங்கே வைக்கிறதுங்கிறது உங்கள் வேலையாக. கேமரா நீங்கள் டான்ஸ் மாஸ்டர் தானே, நான் ஃபில்ம் இன்ஸ்டியூட்ல இருந்து வர வந்திருக்கோம்ல. மணிவண்ணன் சார் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டார். மணிவண்ணன் சார் வந்து அங்கே போய் கேமரா அங்கே போய் இங்கே வைலாம் மணிவண்ணன் சார் யாருன்னு சொல்ல முடியாது. அவர் தான் வந்து சபாபதி சாருக்கே அவர் தான் வந்து, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் அதே மூடில் வேறு இருக்கேன். கேமரா இங்கே வைங்கன்னு ஃபர்ஸ்ட் ஷாட்டில் சொன்னாங்க. நீங்கள் என்ன மூமெண்ட் காமிங்க, கேமரா எங்கே வச்சுன்னு நான் பார்க்கணும். இப்போ எல்லா டெக்னீஷியனுமே எனக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் வந்து இது பண்ணுறாரு, காஸ்டியூமர் கோச்சிக்கிட்டாரு, டான்ஸ் மாஸ்டர் வருத்தம், ப்ரொடக்ஷன் இது வந்து. அதனால் வந்து இதில் வேறு என்னென்னா, நான் வந்து 500 பேர் மணிவண்ணன் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன். அது 500 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஆனால் வந்து 400 பேர் தான் உள்ளே இருக்காங்க. நான் ஒன்று டோர் க்ளோஸ் பண்ண 400 பேர் தான் இருக்கான். அவன் எனக்கு எனிமியாக வரான். அவனுக்கு லிங்க் இருக்கு, மேனேஜர் எனிமியாக வராங்க. எல்லாரும் எனக்கு எனிமி. அப்போ ஒரு ஆனஸ்டியாக இங்கே வந்து தப்பாக தெரியுது. இதெல்லாம் ராவுத்தருக்கு தெரிஞ்சிச்சு. இதெல்லாம் அங்கே ராவுத்தரோட ப்ளஸ் என்னன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தால் கூட இங்கே என்ன நடக்குதுங்கிறத வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க. அப்போ இவன் அவனோட ஜெனுவின் நட்டில் தான் இந்த தகராறுலாம் நடக்குதுங்கிறத அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார். அதனால மொத்த இண்டஸ்ட்ரி இதுவும் எதிரியாக இருக்குது. அப்புறம் வந்து எப்படியோ அதை கஷ்டப்பட்டு தப்பி தவறி தாங்க முடியும். மறுநாள் ஷூட்டிங் அன்னையோட இன்னும் 3 நாள் ஷெட்யூல் முடிய போகுது வச்சுங்களேன். அப்போ என்னன்னா, ராஜாஜால ஷூட்டிங் வந்து மறுநாள். நான் ஈவினிங் வந்து, சார் எனக்கு வந்து கான்டாஸா கார் வேணும், கவர்னர் கான்டாஸா காரில் வந்து இறங்கணும். மல்லிமட்டி மாதவன் மேனேஜர், இவர் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ். இவங்க பெரும்பாலும் நான் இந்த 7 நாள் என்ன தெரிஞ்சிட்டேன்னா, நம்ம அழிச்சு சொல்லலைன்னா அது வராது. இவங்க அது லேசாக சொன்னால் அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க படம் 3-4 படம் நடக்குது, லேசாக சொன்னால் விட்டுருவாங்க. அதனால் நான் வந்து அவங்ககிட்ட என்ன சொன்னேன், நாளைக்கு கான்டாஸா கார் வரலன்னா ஷூட்டிங் கிடையாது, ஷூட்டிங் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது இந்த வார்த்தையை பிடிச்சிட்டாங்க, கமெண்ட் பண்ணுறாரு. விஜயகாந்த் சார்கிட்ட போயிட்டு நாளைக்கு ஷூட்டிங் கேன்சல் பண்ண சொல்ல டைரக்டர். அவருக்கு டக்குனு கோவம் வந்துச்சு. புது போய் அவன் எப்படி நாளைக்கு ஷூட்டிங் கேன்சல் சொன்னான், நீ ஷெட்யூலை கேன்சல் பண்ணிட்டார். அங்கே வந்து முட்டி நின்றுச்சு. அப்போ வந்து ஒரு 3 மாதம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. 3 மாதம் யாரும் பார்க்கல. நீங்கள் போனாலும் பேசுறது இல்லை, யாரும் பேசல. இதுக்குள்ளே வந்து வேறு யாராவது வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் மணிவண்ணன் சாரை வச்சு பண்ணுறதுக்கு வந்து இதே கதையை மணிவண்ணன் சாரை வச்சு பண்ணுறது. அவர் மேலே அபிமானம் உள்ள தனிப்பட்ட முறையில் அவர் சொல்லிட்டு, நான் என் அசிஸ்டன்ட் பண்ண படத்தை நான் பண்ண நல்லா இருக்காது, தயவுசெய்து பண்ணாதீங்க. அவர் கொஞ்சம் இல்லை அவெல்லாம் சரியாக பண்ணுறாரு சார் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 3 மாதமோ 4 மாதம் இது முடிஞ்சது வந்து டிசம்பரில் பிரேக் ஆச்சு. நவம்பரில் பூஜை, டிசம்பரில் ஷூட்டிங்கு, டிசம்பரில் பிரேக்கு, மறுபடியும் அங்கே ஷூட்டிங் வந்து ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆச்சு. நடுவில் 4-5 மாதம் ஆயிடுச்சு. மறுபடியும் மணிவண்ணன் சார் எது விஜய், அப்போ சந்திரன் காற்று ஏதோ ஒரு படம் வந்து விஜயகாந்த் வச்சு பண்ணுறாரு அவர். அப்போ விஜயகாந்த் கொஞ்சம் இது பண்ணி அப்புறம் ராவுத்தரை இது பண்ணி இப்போ ஒரு காம்ப்ரமைஸ் நடக்குது. அதில் காம்ப்ரமைஸ் நடக்கும்போது ராவுத்தர் என்ன சும்மா திட்டினார், நீ வந்து பெரிய பாரதி ராஜாவா, இல்லைன்னா மணிரத்னமா, நான் பாலச்சந்திராணி, நீ வந்து ஷூட்டிங் பேக்கப் பண்ண. என்ன சொன்னேன், சார் கான்டாஸா கார் இல்லைடா, இந்த படம் வேறு மாதிரி நம்ம எடுக்கிறோம், மறுபடியும் அம்பாசிடர் கார் வந்து இறங்குது, இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குது. நான் நேராக வந்து உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணி கவர்னர் இருக்காருன்னு காமிச்சிடுவோம். இல்லை கான்டாஸா கார் கொடுத்தீங்கன்னா அது வந்து இறங்குறது, அது மாதிரி ஒரு ஆரவாரமாக அது வந்து ஷார்ட் எடுத்து பண்ணலாம் சார். இதை தவிர இது இல்லாமல் வந்து வெறும் இது வேஸ்ட் இல்லையா சார், நீ அது வேறு மாதிரிலாம் சொல்லியிருக்கணும், இது மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா, நீ அண்ணன் படத்தை நீ எப்படி வந்து நீ பேக்கப் பண்ணுவேன், நான் இது மீறி தான் சார் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது சிவா சாரும் கொஞ்சம் எதிரான மனநிலை இருக்கார் இல்லையா. அப்புறம் வந்து நான் சொன்னேன், இல்லை சார் சிவா சார் கொஞ்சம் எனக்கு இதுவாக இருக்கார், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சார், அதுதான் இல்லாட்டி அது கொஞ்சம் பேச்சப் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு முடிவு எடுத்து சரி நீ டைரக்ட் பண்ணு, சிவா வந்து இதில் தலையிடக்கூடாது அப்படின்றது அது பிரேக் பண்ணி அதை மறுபடியும் திருப்பி ஸ்டார்ட் ஆகும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.